சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் திருநீலநக்க நாயனார். சோழ நாட்டின் சிறந்த ஊர் சாத்தமங்கை. அங்கு மறையவர் குலத்தில் மிகுந்த ஒழுக்கமிக்கவராக தோன்றியவர் திருநீலநக்கர். அவ்வூர் கோயிலான அயவந்தியில் பூசை செய்து வந்தார். ஒரு நாள் பூசை பொருட்களை எடுத்துக்கொண்டு மனைவியாருடன் திருக்கோயிலுக்கு சென்றார். மனைவியார் பூசை பொருட்களை எடுத்து கொடுக்க நாயனார் பூசித்தார். அப்போது சிலந்தி பூச்சி ஒன்று திருமேனி மேல் விழுந்தது. அம்மையார் பதைத்து அதனை வாயினால் ஊதி அகற்றினார். அது கண்ட நாயனார் சினந்து, "உன்னை துறந்தனன்" என்றார். இறைவில் இறைவன் தோன்றி அம்மையார் ஊதிய இடமன்றி மற்ற இடமெல்லாம் கொப்பளமானதை காட்டினார். நாயனார் ஆடி பாடி துதித்தார். காலையில் எழுந்து அம்மையாரை அழைத்து கொண்டு திருக்கோயிலுக்கு சென்று வந்தார். இவ்வாறு இருந்த நாளில் ஒரு நாள் திருஞான சம்பந்த பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவியார் மதங்க சூளாமணியாரும் உடன் வரத்திரு சாத்தமங்கைக்கு எழுந்தருளினார். நாயனார் அனைவரையும் அழைத்து கொண்டு திருமணைக்கு சென்று திருவமுது செய்வித்தார். இரவானபடியால் ஞானசம்பந்த பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் துணைவியாரும் தங்க ஓரிடம் தருமாறு நாயனாரிடம் கூறினார். அவர் மிக மகிழ்ந்து வேள்விச்சாலை வேதிகையின் பக்கத்தில் இடம் கொடுத்தார். அக்குண்டத்தில் வேள்வி தீ வளம் சுழித்து எழுந்து விளங்கியது. திருநீலநக்கர் ஞானசம்பந்தரின் பதிகத்தில் இடம்பெறும் பேறு பெற்றார். ஞானசம்பந்தரின் திருமணத்தில் ஜோதியில் கலந்தார். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.